ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் உலகம். நேற்று மிக்சர் கிரைண்டர் வாங்கி அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. நம்ம ஜூஸரில் இன்றைக்கி கேரட் ஜூஸ் எடுக்க போகிறேன். எப்படி ஜூஸரை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜூஸரை நல்லா ஃபிட் பண்ணி டைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே கேரட்டை சேர்த்துக்கலாம். நான் கேரட் கொஞ்சமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் சுகரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். அதில் பால் கூட சேர்த்து நம்ம ஜூஸ் செய்யலாம். இப்போ மிக்சியில் அதை ஃபிட் பண்ணிவிட்டு மூடியை கரெக்டாக ஃபிட் பண்ணி வைக்கணும். மூடியை வச்சு லைட்டாக திருப்பினா அது நல்லா லாக் ஆகிக்கும். இப்போ புஷ்ஷரை அந்த கேரட் மேலே வச்சு புஷ்ஷரை நல்லா டைட்டாக கையில் பிடிச்சிக்கோங்க. 2 செகண்ட் 3 செகண்ட் மட்டும் மிக்சியை நம்ம ஓட விடலாம். இப்போ 2 செகண்டில் சூப்பராக ஓடிடுச்சு. நல்லா நைஸாக வந்துருச்சு. ஜூஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வடிகட்டியில் ஒரு தடவை ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நடுவில் அந்த இதை எடுத்துகிட்டு பார்த்தா நிறையா சக்கை இருக்குது. அதையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்க ஜூஸு எல்லாமே இறங்கி வருது. கேரட்டில் ஜூஸ் போட்டதால் கொஞ்சம் சக்கையும் ஜூஸோடு சேர்த்து வந்துருச்சு. இதே ஃப்ரூட்டில் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃப்ரூட்டில் போட்டு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. கேரட் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.